தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெற்று வரும் சென்னை சர்வதேச புத்தக கண்காட்சியின் நிறைவு விழாவில் பங்கேற்றிருக்கிறார். அவர் பேசி வரும் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். 1000க்கும் மேற்பட்ட விற்பனை கடைகள் இங்கு இடம்பெற்று ஒரு வார காலமாக விற்பனையை செய்து வருகின்றன. இது 46வது சென்னை புத்தக கண்காட்சி. இந்த 40 ஆண்டுகளில் இல்லாத ஒன்று இந்த ஆண்டு தொடங்கியிருக்கிறது. அதுதான் பன்னாட்டு புத்தக காட்சி. பிற நாட்டு நல்லறிஞர்கள் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். இரவாத புகழுடைய பொது நூல்கள் தமிழ் மொழியில் ஏற்ற வேண்டும். மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் ஒரு மகிமை இல்லை. திறமான புலமைகளில் வெளிநாட்டோர் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் என்ற கவிதை வரிகளை மகாகவி பாரதியார் எழுதி 120 ஆண்டுகள் ஆகிவிட்டன. மகாகவியின் கனவை நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த பன்னாட்டு புத்தக காட்சியானது நடைபெற்று வருகிறது. பதிப்புத்துறை பெரிதும் வளராத காலத்திலேயே கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையும் ஏங்கல்ஸ், லெனின், அண்ணல் அம்பேத்கர் உள்ளிட்டோர் பல அறிஞர்களுடைய நூல்களையும் தமிழிலே மொழிபெயர்த்து வெளியிட்டவர் தந்தை பெரியார் அவர்கள். உலக அறிவையும் விரிவையும் தமிழர்களுக்கு தமிழிலே அளிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட அத்தகைய முன்னோடிகளின் கனவை நிறைவேற்றும் காட்சிதான் இந்த பன்னாட்டு புத்தக காட்சி. தமிழ்நாட்டில் தமிழாட்சி நடக்கும்போது இதுபோன்ற பன்னாட்டு புத்தக காட்சியை நடத்த மொழிபெயர்த்து வெளியிட்டவர் தந்தை பெரியார் அவர்கள். உலக அறிவையும் விரிவையும் தமிழர்களுக்கு தமிழிலே அளிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட அத்தகைய முன்னோடிகளின் கனவை நிறைவேற்றும் காட்சிதான் இந்த பன்னாட்டு புத்தக காட்சி. தமிழ்நாட்டில் தமிழாட்சி நடக்கும்போது இதுபோன்ற பன்னாட்டு புத்தக காட்சியை நடப்பது ஒன்றும் வியப்பல்ல. இலக்கிய செழுமைமிக்க நமது தமிழ் படைப்புகள் உலகமெல்லாம் கொண்டு சேர்க்கவும், உலகெங்கிலும் உள்ள சிறந்த அறிஞர்களின் அறிவு செறிந்த படைப்புகளை தமிழில் கொண்டு வரவும் தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு செயல்படுத்தி வருகிறது. அண்மையில் நடந்த சென்னை இலக்கிய திருவிழாவில் 108 புத்தகங்களை அந்த நிகழ்வில் நான் வெளியிட்டேன். தினந்தோறும் திராவிடம் திட்டத்தின் கீழ் 25 நூல்களும், முத்தமிழறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டத்தின் கீழ் 46 நூல்களும், இளந்தளிர் இலக்கிய திட்டத்தின் கீழ் 59 நூல்களும், சங்க இலக்கிய வரிசையில் 10 பாட்டு நூல்களும், முன்பு வெளியான கலைக்களஞ்சியத்தின் ஆவண பதிப்பும், நூற்றாண்டு காணும் ஆளுமைகளின் படைப்புகளாக 2 நூல்களும், வ.உ.சியின் நூல் திரட்டுகளாக 2 நூல்களும், நாட்டுடைமை ஆக்கப்பட்ட நூல் வரிசையில் 17 நூல்களும் என 173 நூல்களை கடந்த 1.5 ஆண்டு காலத்தில் அரசின் சார்பில் நாம் வெளியிட்டிருக்கிறோம். தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் சார்பில் மருத்துவ பாடநூல்கள் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டு உள்ளன. தந்தை பெரியார் ஒரு உலக தலைவர். அவரது சிந்தனைகள் உலகம் முழுவதும் பொருந்தக்கூடியவை, உலக முழுமைக்கும் பொதுவானவை. அத்தகைய பெரியாரின் சிந்தனைகளை உலக மொழிகளையும் இந்திய மொழிகளையும் உள்ளடக்கி 21 மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிட இருக்கிறோம். அதற்கான அடிப்படை பணிகள் தொடங்கி இருக்கின்றன. தமிழ் நூல்களை ஆங்கிலம், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகளிலும் வெளியிட்டுள்ளோம். பல்வேறு மொழிகளிலும் உள்ள நூல்களை தமிழில் கொண்டு வரவும் திட்டமிட்டுள்ளோம். இந்த பணிகள் கடந்த 1.5 ஆண்டுகளாக வேகமாக நடைபெற்று வருகின்றன. இவற்றுக்கெல்லாம் மகரம் சூட்டக்கூடிய வகையில் இந்த பன்னாட்டு புத்தக காட்சியை சென்னையில் தொடங்கி இருக்கிறோம். உலகளாவிய அளவில் ஜெர்மனி, இங்கிலாந்து, இத்தாலி, சீனா ஆகிய நாடுகளில் நடைபெறும் இதுபோன்ற புத்தக காட்சியானது இப்பொழுது சென்னையில் தொடங்கி இருக்கிறது. இதனை ஆண்டுதோறும் நடத்தி மிகப்பெரிய அளவில் வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதை பள்ளி கல்வித்துறைக்கு என்னுடைய வேண்டுகோளாக எடுத்து வைக்க நான் விரும்புகிறேன். எப்பொழுது தரமான நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டு வருகிறதோ
அப்பொழுது நம்முடைய மொழியும் வளம் பெறும், சொற்களும் வலிமை பெறும். புதிய இலக்கியங்கள் மட்டுமல்ல, புதிய சிந்தனைகளும் புதிய சொற்களும் கிடைக்கும். காலந்தோறும் புதிய புதிய சொற்கள் உருவானால்தான் மொழியின் காலமும் நீடிக்கும். தமிழின் மிக சிறந்த எழுத்தாளரும் மொழிபெயர்ப்பாளருமான க.நா. சுப்பிரமணியம் அவர்கள் ஆங்கிலத்தின் இலக்கிய வளமே மொழிபெயர்ப்பாளர்கள் தான் ஏற்பட்டது என்று சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் தமிழுக்கும் பிற மொழிகளிலிருந்து நூல்கள் வர வேண்டும். சென்னை சர்வதேச புத்தக காட்சியின் நிறைவு விழாவில் தற்போது முதலமைச்சர் பேசிய காட்சிகளை பார்த்தோம்.